நாட்டு நெல்லிக்காய் எங்களுக்கு கிடச்சிது. அதை நான் எப்படி ஊறுகாய் போடுறேன்னு பாருங்கள். நெல்லிக்காய் ஊறுகாய். எங்கள் ஆற்றுல எப்போதுமே இந்த நாட்டு நெல்லிக்காய் தான் கிராமத்துலலாம் கிடைக்கும். எல்லா ரத்த கொள்ளையிலையும் நெல்லி மரம் இருக்கும். நிறைய காய்க்கும். மார்கழி மாதத்துலேருந்து நிறைய நெல்லிக்காய் இருக்கும். அப்படியே உலுக்கி மூட்டை மூட்டையாக மார்க்கெட்டுக்கு கொடுத்து விடுவா. அப்போ எல்லா ரத்துக்குமே கொஞ்சம் கொடுத்து விடுவா, 2 கிலோ 1 கிலோன்னு. இப்போ அதே மாதிரி எனக்கு இப்போ நாட்டு நெல்லிக்காய் கிடச்சிது. அதை நான் ஊறுகாய் போட போகிறேன். நல்லா அலம்பிட்டு இட்லி பானையில் வேக வைக்க போகிறேன். வரும் நல்ல மித்தக்காய். நாட்டுக்காயெல்லாம் இந்த அளவு தான் இருக்கும். இதுக்கு மேலே பெருசாகாது. நெல்லி முள்ளி போடுவோம் அந்த நாளில் நிறைய. இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சுப்பா. நீர் நெல்லிக்காய் போடுவா. நான் இப்போது ஊறுகாய் போட போகிறேன். வரும் 5 நிமிஷத்தில் நல்லா வெந்தெடுத்தோம். இது ஆறினத்துக்கு அப்புறம் கொட்டையை எடுத்துட்டு ஊறுகாய் போடணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச நெல்லிக்காயை இப்படி மிக்ஸி ஜாரில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தகுந்த உப்பு போட போகிறேன். உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் வழுமூணாக அரைக்க போகிறேன். அதுக்கப்புறமா காரப்பொடி போட்டு, மஞ்சப்பொடி போட்டு, வெந்தயப்பொடி போட்டு தொக்கு மாதிரி கலர போகிறேன். நல்லா இப்படி விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி இனி ஊற்றக்கூடாது. அந்த உப்பில் உள்ள தண்ணியும் அந்த நெல்லிக்காய் வேக வச்சத்தில் இருந்த தண்ணியும் சரியாக இருக்கும். ஊறுகாய் தாளிக்க இலுப்பச்சட்டி போட்டுருக்கேன். இதில் இப்போ நான் 200 கிராம் நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயில் தான் ஊறுகாய் பண்ணணும். நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், காரங்காய், மாங்காய் தொக்கு இதுக்கெல்லாம் நிறைய எண்ணெய் வேணும். இது பாருங்கள், செக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட போகிறேன். கடுகு நல்லா வெடிச்செடுத்து இப்போ அந்த விழுதை அதில் போட போகிறேன். அதுக்கப்புறமா காரப்பொடி, வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மாங்காய் தொக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணணும். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இந்த நல்லெண்ணெய் வாசனைக்கும் முழுசாக போடலாம். முழுசாகவும் போடலாம், இந்த மாதிரி தொக்காவும் போடலாம். எங்கள் அம்மாலாம் தொக்கா போட்டு வைப்பா. இது கொஞ்ச நாளைக்கு வரும். நிறைய எண்ணெயை ஊற்றி வதக்கிறது உண்டு. எப்படி கொதிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போது எப்படி கொதிக்கிறதுன்னு பாருங்கள். இதுக்கு தகுந்த காரப்பொடி நான் 4 டீஸ்பூன். ஏன்னா நாட்டு நெல்லிக்காய் நல்லா இதுவாக இருக்கும். நான் 3 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போது கொஞ்சமாக மஞ்சப்பொடி, வெந்தயப்பொடி, இது பாருங்கள். என்னென்னா கக்கின்னு வந்துட்டு பாருங்கள். இந்த நாளெல்லாம் பொண்டுகள் சாப்பிட்டாக்கா அவளுக்கெல்லாம் போடுவா. என்னன்னு கேட்பா, என்ன ஊறுகான்னு கேட்பா. யாருக்குமே தெரியாது இது நெல்லிக்காய் தொக்கு அப்படின்னு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் சொல்லுவாள். எங்கள் ஆற்றுல எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாள். நல்லா அம்மியில் ஓட்டி அரைச்சி மிளகாவத்தெல்லாம் வறுத்து பொடி பண்ணி போடுவாள். நான் இப்போ ரெடிமேட் பொடி போடுறேன். எங்கள் ஆற்றுல வறுத்து தான் போடுவாள். மிளகாவத்தில் வறுத்து, வெந்தயம் வறுத்து. நான் வெந்தய பொடியெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ரெடிமேடாக போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் சால்ட்டு வேணும் போல இருக்குது. கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக சால்ட்டு.
நான் நெல்லிக்காயிலே போட்டு அரைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் சால்ட். ரொம்ப அருமையாக இருக்கும். யாருக்குமே தெரியாது இது நெல்லிக்காய் தொக்குன்னு. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க. நெல்லிக்காய் நல்லா வேக வச்சு விதையெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் உப்பையும் போட்டு நல்லா நைஸாக வழுமூணா, தண்ணி இனி ஊற்றப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். வழுமூணா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், அதுக்கு தகுந்த நல்லெண்ணெய், எத்தனை நெல்லிக்காய் எடுத்துருக்கணும், எப்படி நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துனால 200 எண்ணெய் வேணும். எண்ணெயை ஊற்றி கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா இந்த நெல்லிக்காயை கொட்டி அல்வா கலர்ற மாதிரி கலரிட்டு அதுக்கப்புறமா காரப்பொடி, மஞ்சப்பொடி, வெந்தயப்பொடியெல்லாம் போட்டு கொஞ்சமாக கடைசியில் வெல்லத்தை ஆட் பண்ணி ஒரு கலரி எடுக்க வேண்டியதான். இதை பாட்டிலில் எடுத்து வச்சுனேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா கண்டிப்பாக 1.5 மாதம் 2 மாதம் கூட வரும். எவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நாட்டு நெல்லிக்காய். எங்கள் இடத்துலலாம் நாட்டு நெல்லிக்காய் தான் கிடைக்கும். இது அந்த டிசம்பர் கொண்டு கொடுத்தாரில் ஒரு டிரைவர், அவர் தான் இந்த வருஷம் கொண்டு கொடுத்தாரு எங்களுக்கு. நெல்லிக்காய் காய்ச்சிருக்குமா இந்தாங்கன்னு சொல்லிட்டு மீதி கூட வச்சுருக்கேன். அதில் நெல்லி முள்ளியாக போடலான்னு. நெல்லி முள்ளியாக நான் அப்படியே காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சி கோவிலுக்கு கொடுக்கலாம். அந்த நாளில் துவாதசியில் ஸ்டார்ட்டாக வந்தாக்க நெல்லி முள்ளி இது தான் கொடுப்பாள். நெல்லி முள்ளி பொடியை உருட்டி சாசுக்கெல்லாம் கொடுப்பாள். நான் இப்போ கோவிலுக்கு கொடுக்க போகிறேன். நெல்லிக்காய் தொக்கு ரெடியாக எடுத்து நான் இந்த பக்கத்தில் உள்ள பீங்காஞ்சாடியில் தான் எடுத்து வைக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் தான் எடுத்து வைக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.